அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் கடைசி பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். we have come to the end of chapter 7 கடைசி பகுதி 7வது அதிகாரம் கடைசி உச்சக்கட்டம் ஸ்தேவானுடைய வாழ்க்கையின் உச்சக்கட்டத்துக்கு நாம் வருகிறோம். நாம் வரும் விசேஷமான காரியம் அந்த இடத்துல நடக்குது. நம் ஸ்தேவானுடைய வாழ்க்கை பார்க்கும்போது எப்படியாக அவர் பணிவிடை செய்தார். அந்த பணிவிடை செய்து முன்பதாக அவர் தேவனுடைய பந்தியிலே களி கூர்ந்த ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். தேவனுடைய பந்தியிலே அந்த பந்தி தான் எனக்கு விசேஷமான பந்தி, எனக்கு மகிழ்ச்சி கொடுக்கிற பந்தி, கர்த்தருடைய பிரசனம் தான் என்னுடைய நிறைவு என்று சொல்லி அதில் பெற்றுக்கொண்டு பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எங்கே வழிகிறது? நான் அந்த ஊழியத்தில் பணிவிடை செய்யும்போது பாத்திரம் அந்த இடத்துல வழிந்து ஓடுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். ஸோ ஆகையால் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவனாய் காணப்பட்டான். யாரு? நம்ம ஸ்தேவான். He was full of the Holy Spirit. நிறைந்தவனாய், அது மட்டுமல்ல, ஞானம் நிறைந்தவனாய் காணப்பட்டான், விசுவாசத்தில் நிறைஞ்சவனாய் காணப்பட்டான். இந்த நாளிலே நம்ம படிப்படியாக ஸ்தேவானுடைய கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம் என்ன நடந்துன்னு சொல்லிட்டு. அவன் அது மட்டுமல்ல, நம்ம இன்னொரு டேபிள் நம்ம இன்னொரு மேசை, இன்னொரு டேபிள் நம்ம பார்க்க வாய்ப்பு இருந்தால் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மற்ற நேரத்தில் காண்பிக்க போகிறேன். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 54வது வசனம். Let's turn to Acts chapter 7 verse 54. கொஞ்ச நேரம் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அப்போஸ்தலர் 7:54. Acts chapter 7 verse 74. முதலாவதாக சில காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். வாசிப்போம். அவர்கள் கேட்டபோது எவைகளை ஸ்தேவானுடைய பிரசங்கத்தை கேட்கும்போது, எத்தனாவது வசனம்? 1வது வசனத்திலிருந்து 53வது வசனம் வரை பேதுரு வெளிப்பாடை வருது. ஸ்தேவான் வெளிப்பாடை கொடுக்கிறார். ஆமென். ஸ்தேவான் அந்த வசனங்களை, தோராவை எடுத்து வெளிப்பாடாக இயேசு கிறிஸ்துவை சம்பந்தப்படுத்தி கொடுக்கிறார். யாருமே பார்க்காத கோணத்தில் அங்க வெளிப்பாடாக ஸ்தேவான் பரிசுத்த ஆவியின் மூலமாக அந்த வார்த்தை விடுவிக்கப்பட்டது. அப்ப ஸ்தேவானுடைய வார்த்தை அல்ல, ஸ்தேவான் அந்த வார்த்தை மொழிபெயர்த்து இதுதான் ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார் என்று சொல்லி வெளிப்பாடாக அங்க விடுவிக்கிறார். விடுவிக்கும் போது ஜனங்கள், வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் அதை கேட்கும் போது அங்க யார் என்கிறாங்கன்னா, அங்க பெரிய பெரிய மண்டைங்க இருக்கிறாங்க, பெரிய பெரிய தலைங்க இருக்கிறாங்க. அந்த பெரிய பெரிய தலைங்க ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், அப்புறம் வேற யாரு? வேத பாரர்கள். இவங்கெல்லாம் பெரிய பெரிய மண்டைங்க, தோராவை படித்தவர்கள், தோராவை தெரியுங்களா அப்படியே மனப்பாடத்தில் வைத்தவர்கள். இவங்க எல்லாரும் இதை கேட்டு என்ன நடந்துச்சுன்னா, அல்லேலூயா சொன்னாங்களா? வாசிங்க என்ன நடந்துச்சுன்னு. கேட்ட பொழுது என்னது? மூர்க்கம் அடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். பார்த்து அப்புறம் அவ்வளவுதானா? பல்லை கடித்தார்கள், அவ்வளவுதான். ஓகே, வாசிங்க, இங்கிலீஷ்ல வாசிங்க. When they heard these things, they were cut to the heart. They gnashed their teeth. அப்புறம் பற்கடித்தல் நடந்துச்சு. அப்புறம் அவங்களுக்கு பிடிக்கல, பேசப்பட்ட வார்த்தை அவங்களுக்கு பிடிக்கல, பேசப்பட்ட வார்த்தை அவங்களுடைய இருதயம் குத்தப்பட்டதுன்னு வேதம் சொல்லுகிறது. They were cut to the heart. தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுங்களா செய்யும்? அது எங்கெங்க போக முடியாத இடத்துக்கு தேவனுடைய வார்த்தை கடந்து போகும். அப்ப கடந்து போகும்போது என்ன செய்யுது? அவங்களுக்கு இருதயம் குத்தப்பட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பற்கடித்தல் செய்கிறார்கள். They were not happy. யார் தெரியுங்களா? அவங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த காலத்தில் என்ன சொல்லலாம்? பற்கடிப்பல், அப்படின்னா நேஷிங் ஆஃப் டீத் அங்கே நடக்குமா. இப்போல்லாம் சுழிச்சிக்கிட்டு போவாங்க. இப்போ வேற வேற ஒருவருக்கும் ஒரு விதமாக இருக்குது எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு. சில பேர் நான் பார்த்துருக்கேன், கோவம் வந்துச்சுன்னா அப்படியே சோப்பு அப்படி ஏறும். சோப்பு நம்மளுக்குலாம் தெரியாது, நம்ம கருப்பாக இருக்கும், சோப்பு அப்படியே ஏறும். சின்னவங்களுக்குலாம் நல்லா தெரியும், அப்படியே ஏறும். ஏன்னா ரத்தம் ஏறுதான், அதான் ரத்த கொதிப்புன்னுவாங்க. கொதிக்குது, மேலே ஏறுது. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ரியாக்ஷன் இருக்குது, பிடிக்காத காரியங்கள். when people are uncomfortable with these things, they will be cut to the heart. பாருங்க என்ன நடக்குதுன்னா, அந்த வார்த்தையை கேட்கும் போது அவர்களுக்கு தெரியுங்களா குத்தப்பட்டது. அவங்க அதுல அவங்களுக்கு திருப்தி இல்லாமல் அங்க அவர்கள் மூஞ்ச காமிக்கிறாங்க. இது யாரு பார்க்கிறா? ஸ்தேவான் சொன்ன வார்த்தைக்கு அவர்கள் எதிர்ப்பாக செயலிலே காண்பிக்கிறார்கள்.
we are not happy with you. தேவனுடைய அசைவு வரும்போது, ஆவியானவர் நடத்தும் போது, ஆவியானவர் கிரியை செய்யும் போது, அந்த அசைவுல வந்து தெரியுங்களா, சில நேரத்தில் நம்ம இன்னொரு எல்லைக்கு கொண்டு போக பார்க்கும். ஆவியானவர் அழகாக ஸ்தேவான் அந்த இடத்துல வைத்து என்ன செய்கிறார், இன்னொரு எல்லைக்கு இந்த வேதபாரர்கள் தெரியுங்களா, இந்த தெரியுங்களா வேற யார் அங்க ஆசாரியர்கள் இவங்க எல்லாம் கொண்டு போகும்படி, இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போகும்படி ஆவியானவர் அழகாய் நடத்துகிறார். ஆனா இவங்களுக்கு என்ன தெரியுங்களா, அந்த புது எல்லை போகிறதுக்கு they were not comfortable. Now note this word, பாருங்க இந்த வார்த்தை, அவர்களுக்கு வந்து கம்ஃபர்டபிள் என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, கம்ஃபர்டபிள் சொகுசா பொருத்தமா இல்லை, they were not comfortable. அப்பனா அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபிளா இல்ல. சில நேரத்தில் மாறுதல் நடக்கும்போது ஆவியானவர் சில காரியத்தை ஒரு இன்னொரு எல்லை கொண்டு போகும்போது சமத்துல கம்ஃபர்டபிளா இருக்காது சில பேருக்கு. Now this is what the Holy Spirit will do. Sometimes ஆவியானவர் இதான் செய்வார், நமக்கு uncomfortable கொண்டு வருவார். ஞாபகம் வேணாம், நம்ம நினைக்க வேணாம் ஆவியானவர் எப்போதும் அப்படியே நிரப்புதல், சந்தோஷம், சமாதானம். The Lord will bring uncomfortable things. ஆண்டவர் அன்கம்ஃபர்டபிள் கொண்டு வருவார். இவங்களுக்கு பாருங்க வார்த்தை போக போக என்ன நடக்குதுன்னா அன்கம்ஃபர்டபிளா மாறுது. அதனால தான் மூஞ்சல் தெரிவிக்கிறாங்க, we are not comfortable with your words. ஆமென். ஏன்னா ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வார், அந்த வார்த்தை கொடுத்து சில ஷேக்கனிங் செய்வார். இங்கே நடந்துச்சு, போன வாரம் நம்ம பார்த்தோம் நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 26வது வசனத்தை மீண்டுமாக நம்ம பார்ப்போமா? Acts chapter 16 verse 26. அப்போஸ்தலர் 16:26. சடிதியிலே சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் திருப்பி வாசிங்க. பாருங்க, பவுலும் சீலாவும் துதிக்கும் போது, பவுலும் சீலாவும் ஜெபிக்கும் போது, பவுலும் சீலாவும் அந்த அக்கினியில இருக்கும் போது, பவுலும் சீலாவும் அவங்கள 40ல இருக்கிறாங்க அடி வாங்கிக்கிட்டு. அல்லேலூயா. 40 உங்களுக்கு தெரியல, 40 தேவனுடைய பிரசன்னம். அப்ப அக்கினியில இருக்கும் போது அங்க என்ன நடக்குதுன்னா, the fire of the Lord was upon the prison. அப்ப தேவனுடைய தெரியுங்களா அசைவு நடந்தது. அந்த அசைவு என்ன நடந்துச்சுன்னா, வாசிங்க என்ன போட்டிருக்குது, அந்த அசைவு 26 சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக. அப்ப கவனிங்கள், சிறைச்சாலையுடைய அஸ்திபாரம், the foundation of the prison was shaken. இது நான் நல்லா நோட் பண்ணீங்க, அஸ்திபாரம். எதுவும் கம்பியை ஷேக் பண்ணல, ரூஃபை ஷேக் பண்ணல. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது என்னன்னா அஸ்திபாரம் அசைக்கப்பட்டது. சில நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில சில சிறைச்சாலை இருக்கும், அது அஸ்திபாரமாக உள்ளுக்கு அமர்ந்திருக்கும். அப்ப ஃபவுண்டேஷன், நம்ம லைஃப் ஃபவுண்டேஷனா உள்ளுக்கு அப்படியே அஸ்திபாரமா இருக்கும். அது என்னன்னா சிறைச்சாலை. அப்ப ஆவியானவர் வரும்போது ஆவியானவர் என்ன செய்வார், அவருடைய வல்லமையினால் அந்த அஸ்திபாரத்தை ஆண்டவர் அசைப்பார். ஏன் தெரியுங்களா, அந்த பிரிசன்ல சிறைச்சாலை நம் வெளியே ஆகும்படிக்கு. அப்ப சில நேரத்தில் நம்ம லைஃப்ல சில சிறைச்சாலைகள் இருக்கும். அப்ப ஆவியானவருடைய பிரசனம் என்ன செய்யும், அந்த அஸ்திபாரத்தை அசைக்கும். ஏன் தெரியுங்களா, நம்ம அந்த சிறைச்சாலை வெளியே ஆகும்படிக்கு. ஆவியானவர் ரொம்ப நல்லவர். ஆனால் சில நேரத்தில் we are not comfortable, we are uncomfortable. நம்ம வந்து சில நேரத்தில் நம்மளுக்கு அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. இல்லை எனக்கு கஷ்டம், இல்லை எனக்கு முடியாது, இல்லை இது நான் காலகாலமாக இப்படியா இருந்துட்டேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் ஆவியானவர் செய்வார், அது முன் செல்லும்படிக்கு, சிறைச்சாலை வெளியாகும்படிக்கு ஆவியானவர் இந்த அசைவை கொடுப்பார். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இப்ப நம்மை அசைத்து கொண்டு இருக்கிறார். Shaking is taking place right now in our heart. ஆமென். அப்ப நம்ம சில சிறைச்சாலையிலிருந்து வெளியாகும்படிக்கு கர்த்தர் அவர் வார்த்தையினால் அசைத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம அது கீழ்ப்படியும் போது கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆபிரகாம் நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். நல்ல கம்ஃபர்டபிள் லைஃப் ஆபிரகாமுக்கு. பணக்காரர், அப்பா பணக்காரர். அப்ப அந்த பணக்காரர் நல்ல வசதி இருக்கு, நல்ல செல்வாக்கு இருக்குது, சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, நல்ல நிலத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவர் இறங்கினார், தேவ பிரசனம் வந்தது, வார்த்தை வந்தது. ஆபிரகாம், உன் தகப்பன் விட்டு, இனத்தாய் விட்டு, உன்னோட இடத்தை விட்டு போ சொல்றாரு ஆண்டவர். என்ன கேட்டா அன்கம்ஃபர்டபிள். உங்களுக்கு தெரியுங்களா, குலிம் இஸ் நாட் கம்ஃபர்டபிள் ஃபார் மீ. நாங்கள் இப்படி தான் ஜோம் பண்ணோம், ஆண்டவரே எந்த இடத்துக்கு கொண்டு போங்க, கூலி மொண்டி எங்களை கொண்டு போயிடாதீங்க.
எங்கே வச்சாரு? குழியில் தான் வச்சாரு எங்களை. சம்டைம்ஸ் God will bring to the uncomfortable place. பிணை பற்றி கேட்காதீங்க, அப்புறம் எல்லாம் கல்லடிச்சிருவீங்க. ஸ்தீவான் கடைசியில் கல்லடி தான் வாங்கினாரு. அப்போ ஆண்டவர் எந்தெந்த இடத்துல நம்ம கம்ஃபர்டபுளாக இல்லையோ அந்த காரியத்தில் கர்த்தர் கொண்டு போவார். ஏன் தெரியுங்களா? அந்த இடத்துல அவர் வல்லமையுள்ள தேவன் காண்பிக்கும்படிக்கு, அந்த இடத்துல அவர் செய்கிற தேவன், அவர் விடுவிக்கிற தேவன், நம்மளை நடத்துகிற தேவன் காண்பிக்கும்படி கர்த்தர் நம்மளை நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. ஆகையால் இந்த அஸ்திபாரம் கர்த்தர் அசைக்கும்படிக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். We are not comfortable, but we must trust God for that. நாம் எதை நம்பி இருக்கிறோம்? கர்த்தரை நம்பி இருக்கிறோமா, இல்லாட்டி இந்த அஸ்திபாரத்தை நம்பி இருக்கிறோமா? நிறைய அஸ்திபாரம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். அந்த அஸ்திபாரம் தான் என் வாழ்க்கை சொல்லி, ஆனால் அதுவே நம் சிறைச்சாலையாக மாறிவிடும். இப்ப ஆண்டவர் அந்த அஸ்திபாரத்தை அசைத்து அவருடைய அஸ்திபாரத்தை கொண்டு வர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அப்ப நாம் அதுக்கு இடம் கொடுத்தோம் என்றால் கர்த்தர் அஸ்திபாரத்தை போட ஆரம்பிப்பார், கான்கிரீட் போட ஆரம்பிப்பார். எங்கே எதுனா பரலோகத்திலிருந்து ஊத்தும் கான்கிரீட். அல்லேலூயா, ஆமென். இங்க ஸ்தேவான் அப்படியாக விடுவிக்கும் போது they were not comfortable. அவங்களுக்கு அதில் பிரியமே இல்லை. அவங்களுக்கு பற்கடித்தல் நடக்க ஆரம்பித்தது. ஆகையால் தேவ பிள்ளைகளே, நமக்கும் சில காரியங்கள் நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ஆனால் நாம் தேவனுக்கு இடம் கொடுக்க வேண்டும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாருன்னா, இங்கே பாரு, நான் உன்கிட்ட பேசணும்னு சொன்னால் நம்ம போயிடணும் அவர்கிட்ட. நம்ம அலட்சியமாய் எண்ணக்கூடாது. ஆமென். திருப்பி சொல்கிறேன், நம்ம அலட்சியமாக எண்ணக்கூடாது. அவர் பேசுகிற நேரத்தில் அவர் பேசுகிற தேவன். ஆமென். நாளைக்கு நமக்கு சாரி டு சே, நாளைக்கு நமக்கு மூச்சு இருக்குமா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. அவர் அழைக்கும் போது நாம் போக வேண்டும், அவர் பேசும்போது நாம் கேட்க வேண்டும். நம்ம எங்கள் சுவாசிக்கிறதே அவர் கொடுக்குற மூச்சு தான். அல்லேலூயா. ஆகையால் தேவனுடைய காரியத்தில் நம்ம அலட்சியமாக இருக்கக்கூடாது. இவர்களை பாருங்க, they were not comfortable. சில கம்ஃபர்டபுளாக இருக்காது, ஆனால் அவரோட பலத்தில் நீங்கள் போகும்போது கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார், நடத்துவார். சரி, 55 நம்ம வாசிப்போம். 54 நம்ம பார்த்துட்டு வந்து 55 நம்ம போவோம். லெட்ஸ் கோ டு 55. பாருங்க, அவன் இங்கிலீஷில் போட்டிருக்கு, பட் ஹீன்னு போட்டிருக்குது. ரைட்டா? அங்கே பட் ஹீன்னு போட்டிருக்கு. பாருங்க, அங்கே பயங்கரமா தெரியுங்களா, எல்லாம் மூஞ்சி காமிச்சிட்டு இருக்காங்க, சுளுக்கிட்டு இருக்கிறாங்க. அவெல்லாம் பல்லு கடிச்சிட்டு, பல்லு கடிக்கிற கிரக் சத்தம் கேட்குது, பல்லு கடிக்கிற சத்தம் கேட்குது தெரியுங்களா. அவங்களுக்கு அப்படியே கோவத்தோடு இருக்கிறாங்க, எல்லாம் மூஞ்சி சோப்பா இருக்குது. அது எல்லாம் அந்த சூழ்நிலை பயங்கரமா இருக்குது. அப்படியே பார்த்தா நான் இருந்தேன்னா பயந்துருப்பேன் நான். என்னடா இது எல்லாம் மூஞ்சி அப்படி இருக்கு, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியும், உள்ளுக்கு அங்கே ரத்தம் கொதிப்பு எனக்கே நடந்திருக்கும். ஆனால் இங்கே பட் இங்கிலீஷில் போட்டிருக்கு பட் ஸ்தேவான் ஆனால் ஸ்தேவான் வித்தியாசமாய் காணப்பட்டான். வாசிங்க. பரிசுத்த ஆவியினாலே ஆமே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து, அல்லேலூயா, தேவனுடைய மகிமையும், அல்லேலூயா, வலது பாசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதை அவன் மகிமையிலே அவன் பார்க்கிறான். தேவ பிள்ளைகளே, ஸ்தேவான் பாருங்க, அந்த சூழ்நிலை பார்க்காமல் அவருடைய கண்கள் எல்லாம் தேவன் மேலே இருந்தது. ஆமென். திருப்பி வாசிங்கயா. பரிசுத்த ஆவியினாலே பாருங்க, he was full of the Holy Spirit. அப்ப என்ன நடக்குதுன்னா, அவன் ஸ்தேவான் என்ன செய்றாரு, அந்த சூழ்நிலை பாராமல், யார் இப்படி இருக்காங்க பாராமல், ஸ்தேவானோட வாழ்க்கையில, அவனோட ஸ்பிரிட்ல, அவனோட சிந்தனையில ஆவியானவர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறாரு. ஆமென். நிறைந்தவனாய் காண. எப்படி எனக்கு கஷ்டம். நமக்கு தெரியுங்களா, பரிசுத்த ஆவியான பாட்டு இருந்தா எடுத்தாதான் நம்மளுக்கு நிறைவு வரும். அக்கினி அக்கினி சொன்னாதான் நிறைவு வரும். இங்க சூழ்நிலையே சரியில்லை, ஆனா ஆவியானவர் நிரப்பி கொண்டு இருக்கிறார். இதுதான் ஆவியிலே நடக்கிற ஒரு மனுஷன். These are the person who walks with the Holy Spirit. ஆவியிலே நிறைந்த மனுஷன் சூழ்நிலை பார்க்க மாட்டான், தேவனை பார்ப்பான். ஆவியில் நிறைந்த மனுஷன் தெரியுங்களா, யார் எப்படி ரியாக்ட் பண்றாங்க பார்க்க மாட்டாங்க, ஆனா தேவன் தெரியுங்களா நிரப்பி கொண்டே இருக்கிறதை தான் அவன் பார்ப்பான். அவன் பார்வையெல்லாம் தேவன் மேலே இருக்கும். இதை நம்ம எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். சில இதில் சூழ்நிலை பார்த்து நம்ம சோர்ந்து போய்கிறோம், மனுஷனை பார்த்து நம்ம சோர்ந்து போய்கிறோம். நம்ம சில ஊழியத்தில் சில காரியத்தை பார்த்து நம்ம சோர்ந்து போயிடும். நம்ம வேலை இடத்துல சில தெரியுங்களா, சில நபரை பார்த்து நம்ம சோர்ந்து போயிடும். சில பேர் காலையில இந்த மூஞ்சி பார்த்தாலே சோர்ந்து போயிடுவோம். பலச்சேரி விட்டுருங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இங்கே என்ன செய்கிறார், ஸ்தேவானுடைய அஸ்திபாரமே தேவனாய் இருந்தது. ஸ்தேவானுடைய அந்த
பந்தி தேவனுடைய பந்தியாக இருந்தது. He was the man in the Lord's table. கர்த்தருடைய பந்தியிலே நிறைந்தவனாய் காணப்பட்டான். அந்த மனமகிழ்ச்சி ஸ்தீவன் மேல தெரியுங்களா ஊற்று தெரியுங்களா, அவன் செய்கிற ஊழியத்திலையும் ஊற்றுகிறது. அவனுடைய தெரியுங்களா இந்த இடத்திலும் இப்படி சூழ்நிலையிலும் அப்பா பிரசங்கத்தை வெடிவிச்சிட்டேன்னு சொல்லி அவர் எப்படி ரியாக்ட் பண்றாங்களோ கவலை இல்லாமல் ஆவியானவர் நிரப்பி கொண்டிருக்கிறார். ஸ்தீவனோட கண்கள் திறக்கப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இதனாலே தேவனுடைய மனமகிழ்ச்சி அவருடைய பிரசன்னத்தில் தான் இருக்கிறது. ஆமென். எப்படி உங்கள் சூழ்நிலை இருந்தாலும் யார் என்ன சொன்னாலும் உங்களுடைய மனமகிழ்ச்சி அவர்கிட்டேந்து பாத்திரம் நிரம்பி வழியும். ஹல்லேலூயா. ஸோ டோன்ட் லுக் அப்பான் த சிச்சுவேஷன். சரி, என்ன நடந்துச்சு பிறகு? அவன் ஆவியிலே நிறைந்தவனாய் காணப்படும் போது அப்புறம் அவன் என்ன செய்யறான், அவன் வந்து he was full, அப்ப நிறைந்தவனாய் காணப்பட்டான். இன்னைக்கு உங்களுக்கு சில உதாரணம் உங்களுக்கு காண்பிக்க போறேன். சரி, வா எடுத்து வரீங்களா? இங்க இருக்கா இல்லையா? இருக்கா அடுத்தாங்க சீக்கிரம் தாங்க. அப்ப சில நேரத்தில் கவனிங்கள், நாம் ஆவியிலே நிறைந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். we must be full of the Holy Spirit. அப்ப ஆவியிலே நிறைந்தவனாய் பாருங்க, நிரப்புதல் ரெண்டு நான் டாபிக் நான் கொடுத்தேன் இன்னைக்கு, being filled and being full of the Holy Spirit. அப்பனா நிறைந்தவனாய் நிறைவாய் காணப்பட்டான். நிறைந்தவன் அப்பனா நிரப்புதல் நடந்து கொண்டு இருக்கிறது, அது நிறைவாக அங்க காணப்பட்டது. அதே போன வாரம் உள்ள உதாரணம் தான் இன்னைக்கு வந்து வச்சிருங்க. அதே ஒரு உதாரணம் தான் நம்ம இன்னைக்கு நான் உங்களுக்கு காண்பிக்க போறேன். இது என்ன தண்ணியா தெரியலையா? உங்களுக்கே தெரியல என்ன தண்ணின்னு? சரி, இது ஒன்று. சரி, போன வாட்டி நம்ம வேற போட்டோம், இன்னைக்கு வேற. அதே தான், அதே உதாரணம் தான். சரி, அப்ப நிறைந்தவனாய் காணப்படும் போது சொல்லும்போது ஸ்தேவான் ஆவியிலே நிறைந்தவனாய் காணப்பட்டான். அப்புறம் ஆவியானவர் நிரப்ப 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 ஸ்தேவானுடைய பார்க்கிற விதம் வித்தியாசமாக இருந்தது. ஸ்தேவான் பேசுகிற விதம் வித்தியாசமாக இருந்தது. ஸ்தேவான் வேலை செய்கிற விதம், அவனுடைய பணிவிடை செய்கிற விதம் வித்தியாசமாக இருந்தது. என்னடா இந்த போயிட்டு இப்போ இந்த ஊழியத்தை கொடுத்தாங்களே, என்னடா போயிட்டு இந்த வேலை செய்கிறேன்னு சொல்லி அதை அலட்சியமாக எண்ணாமல் அவன் எங்கே இருக்கிறானோ ஸ்தீவனுக்குள்ள பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். ஆவியானவர் கூட நடக்கும் போது நம்ம எந்த இடத்துல இருந்தாலும், நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும், யாரு கூட இருந்தாலும் ஆவியானவர் நிரம்பி வழிவார். ஹல்லேலூயா. எல்லாம் கூட இருக்கீங்களா? ஆமென். சோ அப்ப நம்ம எப்படி இருக்குன்னா, சில நேரத்துல நம்ம வாழ்க்கை வந்து தெரியுங்களா, நம்ம வாழ்க்கை வந்து எதுல நிறைந்தவர்களாக காணப்பட்டோமோ அப்படிதான் நம் வாழ்க்கை அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், நம்மளை ஆளுகை செய்யும். வாட் இஸ் ஃபில்லிங் அவர் லைஃப்? நம்ம லைஃப்ல எது ஃபில் பண்ணுது? இதுதான் நம் வாழ்க்கையில பாத்திரம் தெரிந்து நிரம்பி வழியும். திருப்பி சொல்றேன், எந்த காரியம் நம் லைஃப்ல ஃபுல்லா ஆக்குது? சில நேரத்தில் நம்ம லைஃப் பாருங்க, நம்மளுடைய இருதயம் எப்படி இருந்துச்சுன்னா அப்படின்னா சரியில்லாமல் இருக்குது, அப்படின்னா நிறைய காரியம் சரியில்லாமல் இருக்குது. அப்போ இதில் வந்து நம்ம வந்து நிறைய காரியம் ஊற்றணும்னா என்ன காரியம் ஊற்றுறோம்? நம்ம வந்து தெரியுங்களா என்ன ஊற்றுறோம்? சொல்லுங்களேன், என்ன ஊற்றுறோம்? படத்தை நம்ம ஊற்றுறோம். படம் 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 என்ன படம்? தமிழ் படம். படத்தை நம்ம ஊற்றுறோம். அப்புறம் வேற என்ன ஊற்றுறோம்? சீரியல் நம்ம ஊற்றுறோம். வேற என்ன ஊற்றுறோம்? நம்ம டிக்டாக் ஊற்றுறோம். வேற என்ன ஊற்றுறோம்? சொல்லுங்களேன். இன்ஸ்டாகிராம் ஊற்றுறோம். சுற்றுறோம். வேற என்ன ஊற்றுறோம்? ஃபேஸ்புக் ஊற்றுறோம். பாருங்க, சோஷியல் மீடியாலாம் வருது அங்கேருந்து ஊற்றுறோம். ஸ்டேட்டஸ் ஊற்றுறோம். இது நம்மளுக்கும் இல்லை மற்றவங்களுக்கும் வழிஞ்சு ஊற்றுறோம், நீங்களும் பாருங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் வேற என்னது? வேற என்ன ஊற்றுறோம்? ஃபேமா இல்லை ஊற்றுறோம். நம்ம லைஃப்பில் ஊற்றுறோம், நம்ம எடுத்துக்கொள்கிறோம். சில பேருக்கு வந்து 1 மணி 2 மணி தெரியுங்களா மணிக்கணக்கா கதை, ஃபோனில் கதை, அவங்க கூட கதை, இவங்க கூட கதை தெரியுங்களா, என்னாச்சு தெரியுமா சொல்லிட்டு கதை ஊற்றுறோம். ஊற்றும் போது என்ன நடக்குதுன்னா, we are full with filth. வருதுங்களா? புரியுது என்ன சொல்றேன்னு? ஃபுல் வித் ஃபில்த் என்ன தெரியுமா? ஃபில்த்னா வந்து குப்பை. அப்போ எது நம்ம நிரப்பப்படுகிறோம்னா குப்பையில் நிரப்பப்படும். அப்போ பார்க்கும்போது நம்ம லைஃப்பில் வந்து தெரியுங்களா, இன்னொரு கோலை கிடைக்குமா? ஓகே. அப்போ நம்ம லைஃப் இப்படி ஃபில், நான் உங்களை சொல்ல, நீங்களாம் பரிசுத்தவான்கள், உதாரணம் சொல்கிறேன். லைஃப் இப்படி இருக்கும்போது இப்படி இதெல்லாம் ஃபீல் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, நம்ம லைஃப் வந்து தெரியுங்களா ஃபுல் ஆஃப் திஸ், அப்படின்னா இதில் நிரப்பப்பட்டோம்னா நம்ம லைஃப் என்ன ஆகும்னா இதுதான் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அப்போ நம்ம சிந்தனையில் என்ன தெரியுங்களா இருக்கும்? இதான் நம்மளை ஆளுகை செய்யும். நான் இன்னும் கொஞ்சம் மேலே போவா, இன்னும் காரியத்துக்கு போவா.
அப்போ சில நேரத்தில் பாருங்க, இது இப்படி இருந்துச்சுன்னா, நம்ம லைஃப் வந்து தவறான காரியத்தில் நிரம்பி இருந்துச்சுன்னா, ஃபுல் ஆஃப் திஸ்னா, அப்போ இந்த சிந்தனை தான் நம்ம ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். புரியுது என்ன சொல்றேன்னு? அப்போ அதனால தான் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நம் ஆவியிலே நம்ம வந்து நிரப்பப்பட வேண்டும். we must be constantly be filled with the Holy Spirit. ஏன் தெரியுங்களா? வேற ஃபீலிங் நடக்கும் இங்க, வேற ஃபீலிங் இங்க பூரும். அது யார் தெரியுங்களா இடம் கொடுக்கிறா? நம்ம தான் இடம் கொடுக்கிறோம். அப்ப நம்ம இடம் கொடுக்கும் போது இங்க ஃபீல் பண்ணுது, நம்ம சிந்தனைக்குள்ள இது வருகிற நம்ம வாழ்க்கைக்கு இது ஃபீல் பண்ணுது. ஆபாசம் படம் வந்துச்சுன்னா, ஃபீல் பண்ணுச்சுன்னா, ஃபீல் பண்ணோம்னா தெரியுங்களா, ஆபாசமான காரியம் வாழ்க்கை மாறிடும். ஆபாசமாக பார்க்க மாறி விடுவோம். சரணாபத்தான காரியம், பயங்கரமான காரியம். அப்ப இது பூந்துச்சுன்னா தவறான சிந்தனை வர ஆரம்பிக்கும், தவறான பார்வைகள் வர ஆரம்பிக்கும், வாழ்க்கையை கெடுத்து போடும். அப்ப எதை நம்ம இங்க வைக்கிறோமோ இதை நம்ம வாழ்க்கையை எஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். எஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய வாழ்க்கை எல்லாம் எஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் இந்த காரியம். இதுக்குள்ள படம் பூந்துச்சுன்னா, சீரியல் பூந்துச்சுன்னா, சீரியல் தான். சீரியல் எப்படி யோசிக்கிறாங்களோ அந்த சீரியல் தான் உள்ளுக்கு ஓடும். வாழ்க்கை சீரியலாக மாறிடும். காமெடியாக இருந்துச்சுன்னா காமெடியாக தான் இருக்கும். பேய் படமாக இருந்துச்சுன்னா பேய் தான் வரும், வேற எதுவும் வராது. நான் சீரியஸாக சொல்கிறேன். நீங்கள் சிரிக்கிறீங்க, நான் சீரியஸாக சொல்கிறேன். எது உள்ளுக்கு போகிறதோ அதான் வரும். ஒரு சிஸ்டர் வீட்டில் போய் பேய் ஓட்டணும் சொன்னால், நான் இந்த கதை இங்கே சொல்லியிருக்கேன்னா, ஒரு சிஸ்டர் வீட்டில் போய் பேய் ஓட்டணும், ஆரம்ப காலம் பேய் ஓட்டணும். அவங்க வந்து நல்லா தான் இருந்தாங்க, பாஸ்டர் வாங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு வரல. அப்போ போய் ப்ரே பண்ணிட்டு இருக்கோம், ஆண்டவரே பரிசுத்தமாக்கும் சொண்டு தான் பிசுன்னு சத்தம் கேட்டுச்சு. பிசுன்னு சத்தம், சிஸ்டர் முன்னுக்கு பிசுன்னு நிற்கிறாங்க என்னை கழுத்தை நிறுக்கிறதுக்கு. அப்போ பார்க்கும்போது பேய் ஓட்டி இன்னொரு பாஸ்டரை கூப்பிட்டு 2 பேரும் சேர்ந்த பேய் ஓட்டி சிஸ்டர் சர்ச்சுக்கு வர சிஸ்டருக்குள்ளே பேய் போய் ஓட்டியாச்சு. ஓட்டுன கையோட கேட்டோம், சிஸ்டர் எப்படி சிஸ்டர் இது நடந்துச்சு? என்ன தெரியுங்களா, உங்களை சொல்கிறேன், மனம் திரும்புங்கள். அண்ணாடிக்கும் பேய் படம், அண்ணாடிக்கும் பேயை மகிமைப்படுத்தினா பிசாசு தான் உள்ளுக்கு வரும். யாருமே ஆமன்னு சொல்லி எல்லாரும் பார்க்குறீங்களோ? எல்லாரும் பார்க்குறீங்களோ? சரி. அப்போ எது நம்ம போடுறோமோ உள்ளுக்க அதை நம்ம என்ன செய்கிறோம்? நம் கதவுகளை திறந்து கொடுத்து நாம் வர வைக்கிறோம். அப்போ காசிப் உள்ளுக்கு வந்து நம்ம வாழ்க்கையை வந்து தெரியுங்களா காசிப்பாக மாறிவிடும். குப்பை எங்க வந்து நமக்கு இடம் கொடுக்கிறோம். அப்ப எது நம்ம வாழ்க்கையில நிறைந்தவர்களாக காணப்பட்டோமோ அது என்ன செய்யும்? நம்மளை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். It will start to control our life. அதனால தான் ஸ்தீவன் என்ன செய்கிறார்? கவனமாய் இருக்கிறார். கர்த்தரிலே நிறைந்தவராய் ஸ்தீவன் காணப்படுகிறார். ஆமென், அல்லேலூயா. சோ நாம் கவனமாய் இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. நாம் வந்து பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் காணப்படும் போது, அப்ப ஆவியானவர் நிரப்ப 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 நாம் என்ன செய்வோம்? ஆவியானவர் நிரப்புதல நம்ம வாழ ஆரம்பிப்போம். ஆமென். அப்ப நம்ம மற்றவங்க லைஃப்ல ஊத்தும் போது கூட நம்ம என்ன செய்வோம்? ஆவியானவர் நிரப்புதல நம்ம ஊத்த ஆரம்பிப்போம். நம்ம லைஃப் சிந்தனை சரியில்லைன்னா மற்றவங்க லைஃப்லயும் வந்து நம்ம குப்பையை கொட்ட ஆரம்பிப்போம். அவன் வாழ்க்கை சரியா இருக்கும், நம்ம போயிட்டு என்ன செய்வோம்? போச்சு கச்சரா வாக்கி விட்டுருவோம். இல்லை நம்ம இடம் கொடுத்தோன்னா, வேற தவறான காரியத்துக்கு இடம் கொடுத்தோன்னா, இருக்கிற இங்க நிரப்பப்பட்ட பரிசுத்தாவி நிரப்புதல் அங்க வந்து தீட்டப்படும். போச்சு. ஆகையால் இன்னைக்கு நாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். சத்ருவானவன் நிறைய காரியத்தில் நம்மளை நிரப்ப பார்க்குறோம். நிறைய காரியம் நம்மளை நிரப்பி கொண்டு இருக்குது. உண்மைதானே? நிறைய காரியம் இன்னைக்கு வந்து வேர்ல்டு நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து தெரியுங்களா, புஃபே சாப்பாடு போல எல்லாம் நமக்கு முன்னுக்கு இருக்குது. நம்ம சாப்பிடு 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 எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அதை நிரப்பும்படிக்கு சத்ருவானவன் வைத்திருக்கிறான். சோசியல் மீடியா அப்படியே வச்சிருக்கிறான். பிஸியாக நீனு சும்மா இருக்காத. இன்னைக்கு ஃபோனில் கையில் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து கையை ஆடும் நம்மளுக்கு. அப்போ எல்லாம் முன்னுக்கு வச்சிருக்கோம். அப்போ டைம் எல்லாம் இது மேலே போகுது. டைம் எல்லாம் வந்து தெரியுங்களா இந்த காரியத்தின் மேலே போகுது. டைம் எல்லாம் தெரியுங்களா வேஸ்டாக போகுது. ஏன் தெரியுங்களா? அவன் ஊற்றி கொண்டே இருக்கிறான். பிசாசானவன் உள்ளுக்கு ஊற்றிக்கிட்டே இருக்கான். சாப்பிடு 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 சாப்பிடு. ஸ்தேவான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவனாய் காணப்பட்டான். ஆமென். இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நாம் பரிசுத்த ஆவியினால் நான் நிரப்பப்பட வேண்டும். எப்படி நிரப்பப்பட வேண்டும்? ஆவியின் நிரப்புதல் எப்படி? நம்ம கொஞ்சம் நேரம் பார்ப்போமா? எபேசியர் 5வது அதிகாரம் 15லேருந்து 21. எபேசியர் 5 எடுத்துருங்க. எபேசியர் 5 15லேருந்து 21. ஆனபடினாலே ஞானமற்றவர்கள் போல் நடவாமல் ஞானமுள்ளவர்கள் போல பாருங்க, நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. ஆகையால் நாம் ஞானம் உள்ளவராய் நடந்து கொள்ளும்படிக்கு இங்க பவுல் உற்சாகப்படுத்துகிறார். திருப்பி வாசிங்க. 15 வாசிங்க. 15 வாசிங்க திருப்பி.
தேங்க்ஸ். ஆ சரி. நாட்கள் பொல்லாதவையாக சரி நாள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்ப நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. நமக்கு எல்லாம் வந்து தெரியுங்களா, புஃபே சாப்பாடு எல்லாம் வந்து கெடுதி, எல்லாம் கெடுதி, எல்லாம் வந்து தெரியுங்களா நமக்கு நம்ம உடம்புக்கு கெடுதி கொடுக்கிறது தான். இன்னைக்கு வெளியே போய் சாப்பிடுங்க, ஹெல்த்தி சாப்பாடு இருக்குதா, எல்லாம் கெடுதி தான். நம்ம சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. நானும் மனைவி நேற்று வந்து ஆர்கானிக் ஸ்டோவுக்கு போயிருந்தோம். ஆர்கானிக் ஸ்டோவ் போனால் எல்லாம் விலையாக இருக்குது. கீரை விலை தெரியுங்களா, அது சும்மா சாதாரண ஜாமான் விலை, எல்லாம் விலை. அப்புறம் ஹெல்த்திக்கு வந்து எல்லாம் விலையாக இருக்குது ஹெல்த்திக்கு. ஆனால் என்ன செய்யறான் பிசாசன், சீப்பா சாப்பிடு, சுகமாக சாப்பிடு, சந்தோஷமாக சாப்பிடு என்று பிசாசன் நம்மளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறான். அப்ப நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. இட்ஸ் வெரி ஈவல். ஆகையால் நாம் ஞானமாய் நடக்க வேண்டும் என்று இங்க பவுல் சொல்லுகிறார். வாசிங்க. ஆகையால் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்ன என்று உணர்ந்து கொள்ளுங்கள். வாசிங்க. மதுபானம் வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து பாருங்க. அப்புறம் மதுபானத்தில் நீங்க வெறி கொள்ளாமல், ஆல்கஹால் நீங்க எடுக்காதீங்க, மதுபானத்தில் இருக்காதீங்க. ஆனா நீங்க ஆவியிலே நிறைந்தவர்களாக இருக்கும்படிக்கு. ஓகே, அப்ப கீழே வந்து வருது சங்கீதங்களினாலும், அப்புறம் அப்புறம் ஞான பாட்டுகளினாலும் எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அப்ப இங்க பாருங்க, பவுல் அழகாக சொல்லுகிறார். இங்க நாம் எதிலே நிறைந்தவர்களாக காணப்படுகிறோம் என்று நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று அங்க பவுல் சொல்லுகிறார். ஆமென். எதிலே நாம் கவனமாக நிரப்பப்பட வேண்டும் என்று பவுல் உதாரணம் சொன்னல. அப்ப எதுல நீங்க கவனமாக நிரப்பப்படுறீங்க? இங்க வந்து ஆல்கஹால் பத்தி பவுல் பேசுறாரு. நீங்க வந்து மதுபானத்துல வெறி கொண்டு இல்லாமல் நீங்க என்ன செய்யுங்க, ஆவிலே நிறைந்தவர்களாக காணப்படுங்கள். ஏன் தெரியுங்களா, நல்ல ஒரு உதாரணம் மதுபானம், ஆல்கஹால். ஏன் தெரியுங்களா, ஆல்கஹால் என்ன செய்யும், நம்ம லைஃப்ல அதை எடுக்க ஃபீல் பண்ண எனக்கு அனுபவம் இல்லை. நீங்க பார்க்கறத பார்த்தா இன்னமும் நான் அப்படிதானே ஃபீல் பண்ண எஃபெக்ட் பண்ண தானே. எடுக்க மதுபானம் எடுக்க என்ன செய்யும், அவங்களோட சிந்தனை மாறும், அவங்களோட போக்கு மாறும், அவங்களுடைய பாவனையா, அவங்களுடைய எல்லாம் மாறும். அதனால தான் போலீஸ்ல மாட்டிக்கணும். போலீஸ் என்ன செய்வானா, மதுபானம் குடிச்சிருக்கீங்களா இல்லையா சொல்லி ஸ்ட்ரெயிட் லைன்ல நடக்க முடியாது ஐயாக்கு. எங்க போவார் அங்க போவார். ஏன் தெரியுங்களா, now the alcohol is controlling him. அப்ப மதுபானம் என்ன செய்யுது, அவனை ஆளுகை செய்யுது, அவன் சிந்தனையை ஆளுகை செய்யுது. அதனால தான் ஒருத்தர் போய் கத்தட்டினாராம், நல்லா குடிச்சு கத்தட்டினாராம். கடைசியில் வந்து தெரியுங்களா, அவங்க வேற வீட்டில் போய் கைத்தட்டி இருக்காரு, வேற பொண்டாட்டி வந்து கத்த இருக்கிறாங்க. அப்ப என்ன செய்யுது, சிந்தனை என்ன செய்யுது, அஃபெக்டட். அப்ப என்னது அஃபெக்டட், பாதிக்கப்படுகிறது, சிந்தனை பாதிக்கப்படுது, யோசனை தன்மை பாதிக்கப்படுறது, நினைவுகள் பாதிக்கப்படுறது, சரீரம் பாதிக்கப்படுகிறது. அப்ப பவுல் அழகாக சொல்லுகிறார், தேவையில்லாத காரியங்கள் அங்க நிரப்பப்படும் போது பாதிப்பு நடக்கும். ஆமென். அதை உதாரணம் நான் காமிச்சேன். தேவையில்லாத காரியங்கள் போகும்போது பாதிப்பு நிச்சயமாய் நடக்கும். இல்ல பாஸ்டர், நான் இதான் பார்க்கிறேன், இதான் நான் செய்யறேன், இப்படிதான் நான் பண்றேன், நத்திங் ராங் வேர்ட், நத்திங் ராங். கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போகும், படிப்படியாக கொண்டு போவோம். அதனால தான் டெட் பண்டி நல்ல ஒரு கதை. டெட் பண்டி நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. டெட் பண்டி என்ன நல்ல ஒரு லாயர், நல்லா படிச்சவன். அவன் என்ன செஞ்சான், சும்மா ஒரு சீடி கீழே கிடந்து சொல்லி எடுத்து போய் பார்த்தான். அது ஆபாசமான படம். அதை பார்த்தவன் அவனுக்கு பத்தலை, என்ன செஞ்சான், கிடத்த ஆரம்பிச்சான். பிள்ளைங்களை கிடத்த ஆரம்பிச்சு கற்பழித்து சாகடிச்சு எத்தனையோ பிள்ளைங்களை தெரியுங்களா சாவடிச்சான். எங்கேதான் ஆரம்பிச்சு தெரியுங்களா, சும்மா ஒரு சீடி கீழே பார்த்த ஒரு சீடி. அப்ப பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிரப்புதல் சாகடிக்க ஆரம்பிக்கும். கவனமாக இருக்க வேண்டும். அப்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும், நம்ம லைஃபை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். அதனால தான் இங்க அழகாக சொல்லுகிறார், நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் ஆவிலே நிரப்பப்பட வேண்டும் என்று.
அப்ப ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் போது, ஆவியானவரை நிரப்புங்க நிரப்புங்க சொல்லும் போது என்ன சொல்லணும், அந்த நிரப்புதல் அப்படி. அது மட்டுமல்ல, நான் என்ன சொல்றேன்னா, பிரசனத்தில் இருக்கும் போது, வார்த்தையை தியானிக்கும் போது, அந்த உண்மையான வாஞ்சை இருதயத்தோடு, அப்பா நீங்க பேசணும்ப்பா, அப்பா என்கிட்ட நீங்க பேசணும், அப்பா என்கிட்ட தொடணும் இந்த நாளில், அந்த வாஞ்சை இன்னைக்கு வருது கூட, ஐயோ பைதான் ஆகணும் அந்த இல்லாமல் இன்னைக்கு வாஞ்சையோடு அப்பா நீங்க பேசணும், உங்களை துதிக்கணும் ஆண்டவரை சொல்லும் போது, அப்போதான் உண்மையான நிரப்புதல் வர ஆரம்பிக்கும். ஆமென். கட்டாயம் அல்ல, அந்த இருதயம், I want to be filled, நான் நிரப்பப்பட வேண்டும் இந்த நாளிலே, அந்த தாகம், அந்த வாஞ்சை. அதாவது பவுல் சொல்லுகிறார், நீ நிரப்பப்பட வேண்டும், you must be filled with the Holy Spirit. அப்ப நிரப்புதல் என்ன தெரியுங்களா, அன்னாடிக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டும். அப்ப இப்ப நீங்க தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்க ஜெபிக்கும் போது, அவர் சமூகத்தில் போகும்போது, தியானிக்கும் போது, இந்த நிரப்புதல் நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். நடக்க ஆரம்பிக்கும். அப்ப நிரப்புதல் வரும்போது it will start to influence your life. அப்ப இந்த மதுபானம் இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது போல, இந்த வார்த்தை இங்க நிரப்பப்பட அவர் பிரசன்னத்தில் ஆண்டவரே சொல்லி நிரப்பப்படும் போது, இது நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். ஆவியானவர் ஆளுகை செய்ய ஆரம்பிப்பார். ஆவியானவர் அப்படிதான் ஸ்தேவானை ஆளுகை செய்ய ஆரம்பித்தார். That's why he was full of the Holy Spirit. எல்லாம் எங்கூட இருக்கீங்களா? ஆமென். So நிரப்புதல் நடக்க ஆரம்பிக்குது. இன்னொரு காரியம் உங்களை உற்சாகப்படுத்துறேன். There's one way, special way that you can be filled with the Holy Spirit is speaking in tongues. அந்நிய பாஷை நீங்க பேச 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 ஒரு பயங்கரமான அக்கினி நிரப்புதல் நடக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் ஆவியானவர் இறங்கும் போது அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தாங்க. They couldn't contain, அவங்களால வச்சுக்க முடியல, அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆகையால் தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் நிரப்பப்பட்டவர்கள் சிந்தனை பாதிக்க சொல்றதோட நல்ல வார்த்தை இல்லை, என்னது தாக்கம், ஒரு தாக்கம் வரும், நல்ல தாக்கம் வர ஆரம்பிக்கும், சிந்தனை தாக்கம் வர ஆரம்பிக்கும், நம்மளை பார்க்கிற விதம் ஒரு தாக்கம், ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வர ஆரம்பிக்கும். அது மட்டுமல்ல, ஆவியான ஒரு டிபெண்டன்சி மேல நம்ம நடக்க ஆரம்பிப்போம். என்ன தெரியுங்களா, நம்ம என்ன செய்யறோம்னா, ஆவியான நம்ம லைஃபை, நம்மளுடைய படகை மெனுவர் பண்ணும்படிக்கு அவர் ஆளுகை செய்து நம்ம படகை கொண்டு போகும்படி நம்ம விடுவோம் அந்த இடத்துல. இதுதான் ஃபுல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நடத்துங்கப்பா சாவா, நடத்துங்கப்பா ஆண்டவரே நடத்துங்க என்று நாம் விட ஆரம்பிப்போம். அல்லேலூயா. அதனால தான் ஆவியின் நிறைந்ததல்ல வாழ்றவங்க 19 21 செய்ய ஆரம்பிப்பாங்க. திருப்பி சொல்றேன், ஆவி நிரப்புதல் உள்ளவர்கள் 19 21 செய்ய ஆரம்பிப்பாங்க. என்னது வாசிங்க திருப்பியும். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும், என்னோட தமிழ் நல்லா இருக்கு, ஞான பாட்டுகளினாலும். அப்ப பாருங்க, இவங்களுக்குள்ள பாருங்க ஞான பாட்டு வருது தெரியுங்களா. பிரதர் வந்து கோவமா சர்ச்சுக்கு, சாரி கோவமா வேலைக்கு போவாரு, இப்ப வந்து அவர் என்ன செய்யறாரு, ஒரு பாட்டு விடுங்களா, ஏகோவா தேவன் ஏகோ பாடு எல்லாம். என்னடா ஆச்சு, ஆவியா நிரப்பப்படும் போது பாடல் தன்னால வர ஆரம்பிக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையை ஃபில் பண்ண ஆரம்பிப்போம். ஏதோ சிந்தனை தெரியுங்களா, ஐயோ என்ன நடக்குது அங்க, என்னமோ இஸ்ரேல் போனானுங்களா, இனிமே இப்படி நினைச்சா அந்த சிந்தனை விட்டு வார்த்தை தியானிக்க வார்த்தை இங்க ஓட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்ப மத்த காரியங்கள் மறைந்து விடும், இது என்ன உள்ளுக வர ஆரம்பிக்கும். வாசிங்க என்ன பிறகு என்ன செய்யறாங்க, ஒரு புத்தி சொல்ல ஆரம்பிப்பாங்க. வேற கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி ஹல்லேலூயா. அப்ப இப்படியாக நடக்கும். ஹல்லேலூயா. இப்படியாக காரியம் நடக்கும். எனக்கு அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுல வந்து தெரியுங்களா, இது நான் வந்து ஒரு லீடர்ஷிப் செமினார்ல நான் இப்போது கொடுப்பேன். என்னன்னா, ஊரியாவுடைய கதை. ஊரியா தெரியுங்களா, யாரு ஊரியான்னு? ஊரியா வந்து அவன் யுத்த மேடையிலேருந்து கொண்டு வரப்பட்டான். தாவீது கொண்டு வந்தார். ஏன் கொண்டு வந்தார் தெரியுங்களா, அவரோட மனைவியை இவர் பிரெக்னன்ட் ஆக்கி விட்டார். அப்ப அது அழகா செட் பண்ணி, இவரோட மனைவி தான் சொல்றதுக்கு செட் பண்றதுக்கு ஊராயா யுத்த மேடையிலேருந்து கொண்டு வரப்பட்டான். கொண்டு வரப்பட்ட ஊராயாவுக்கு எவ்வளோ சொல்லி பார்ப்பாரு, பாலும் பழமும் சுட்டு அனுப்புனாரு. ஆனா ஊராயா போகவே கிடையாது. ஆனா ஒரு கட்டத்தில் என்ன தெரியுங்களா செஞ்சாரு தாவீது, பயங்கரமான தாவீது, ரொம்ப மோசமான தாவீது என்ன தெரியுங்களா செஞ்சாரு, மதுபானம் கொடுத்து உராயாவை நிரப்பினான். He filled Uriah with, தெரியுங்களா, with alcohol, intoxicated.
உராயாவுக்கு தெரியுங்களா எல்லாம் தெரியுங்களா பாதிக்கப்பட்டது, சிந்தனை பாதிக்கப்பட்டது. சும்மா யோசிச்சு பாருங்க, சிந்தனை பாதிக்கப்பட்டது, நினைவுகள் பாதிக்கப்பட்டது, எல்லாம் பாதிக்கப்பட்டது. ஆனால் வேதம் சொல்லுகிறது உராயா அந்த அரண்மனையின் கதவிலே அவன் அங்கே படுத்து கொண்டான்னு சொல்லி. வீட்டுக்கு போல உராயா. எப்படி பாதிப்பு நடந்தாலும் தேவனால் நிரப்பப்பட்டவன் கர்த்தருடைய தரிசனத்திலேயே அவன் காத்திருப்பான், கர்த்தருடைய பிரசனத்திலே காத்திருப்பான். அந்த தரிசனம் யுத்த மேடையிலே யுத்த மேடையிலே ஆர்க் ஆஃப் கவனன் ஆண்டவரே உடன்படிக்கை பெட்டி யுத்த மேடையில் இருக்கிறது, நான் எப்படி போவேன்னு சொல்லி அவனோட கரிசனை எல்லாம் தேவனுடைய பிரசனத்தின் மேலே இருக்கிறது. He was not affected. இன்னைக்கு நம்ம லைஃப்ல ஃபாஸ்ட்ல ஃபீலிங் வந்தாலும் we will not be affected because we are full of the Holy Spirit. ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் தேவ பிள்ளைகளே, நாம் இந்த ஆவியின் நிறைந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். என்ன நடந்துச்சு வாசிங்க, இப்ப தொடர்ந்து நம்ம பார்ப்போமா? அங்க திருப்பியும் 55வது வசனம். நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் கண்டு பாருங்க, அவர் பார்க்கிறார். என்ன செய்தார் பாருங்க, கவனிங்கள் தேவ பிள்ளைகளே. எப்ப தேவனுடைய பிரசனத்தினால் நிரப்பப்பட்டவர்களுக்கு one that is filled, அப்புறம் நீங்க இடம் கொடுங்க, அவையானவரே நிரப்புங்க, அவையானவரே பேசுங்க, அவையானவரே உங்க வார்த்தை கேட்கிறேன் பேசுங்க, அவையானவரே பாடல் கேட்கிறேன் பேசுங்க, அவையானவரே நிரப்புங்கன்னு சொல்லுகிறவர்களுக்கு வானம் திறக்கப்படும் அவங்களுக்காக. Heaven will be open to those who are filled with the Holy Spirit. எவ்வளவு தேவனுக்கு நாம் நிரப்புதல் இடம் கொடுக்கிறோமோ அவ்வளவு வானம் நமக்கு திறக்கப்படும். நீங்களும் நானும் தரிசனத்தை பார்க்க ஆரம்பிப்போம். நான் சொல்றேன், நீங்க யாராய் இருந்தாலும் கர்த்தர் பரலோகத்தை திறந்து காண்பிப்பார். எப்ப ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்கும் போது அந்த நிரப்புதலுக்கு. ஸ்தேவான் நிறைந்தவனாய் காணப்பட்டார், பரலோகம் திறக்கப்பட்டது. Open for him. Amen. ஸோ எவ்வளவு நம்ம ஆவியான நிரப்புதற்கு நம்ம இடம் கொடுக்கிறோமோ அவ்வளோ நான் சொல்கிறேன், நம் அநேக காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக அவர் திறந்து காண்பிப்பார். He will show you. காண்பிப்பார். நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க அவர் காண்பிக்கிறதை. அதனால தான் ஆவியிலே நிரப்புதல் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ஆவியின் நிரப்புதல் சொல்லும் போது அவரோட பந்தியிலே அந்த நிரப்புதல். எமாஸ் போகிற ரோடில் 2 சீடர்கள், எனக்கு ஃபேவரட் ஸ்டோரி. சீடர்கள் இயேசுவோடு கூட போகிறாங்க. இயேசு யாருன்னு தெரியல, இயேசு அவர்களோடு கூட பேசி கொண்டு இருக்காங்க. தெரியும், ஞாபகம் இருக்குங்களா? அந்த உயிர் தெளிந்த பிறகு 3 பேர் போயிட்டு இருக்கிறாங்க. இயேசு பேசிட்டு இருக்காரு, தீர்க்கதரிசி பத்தி பேசிட்டு இருக்காரு, அவரை குறித்து பேசி கொண்டாரு. அப்பயும் உங்களுக்கு தெரியல, ஆனா இருதயம் கொழுந்து விட்டு எரியுது. அவங்க நிரப்பப்படுறாங்க, அக்கினினால் நிரப்பப்படுறாங்க. 2 பேரும் பயங்கரமா நிரப்புதல் நடந்து கொண்டிருக்கு. ஏன் தெரியுங்களா? இயேசு நிரப்பி கொண்டு இருக்கிறான். நிரப்பி கொண்டிருக்கும் போது அவனால் தாங்க முடியல, நிரப்புதல் தாங்க முடியல, நிறைவாக இருக்க வேண்டும் சொல்லி இயேசுவே எங்க கூட தங்குங்கன்றாங்க. இயேசு அந்த இடத்துல போகும்படி போறாரு. இல்ல ராத்திரி ஆச்சு, அவங்க எக்ஸ்கியூஸ் தேடுறாங்க. ஏன் தெரியுங்களா? வாஞ்ச தாகம் இன்னும் எனக்கு வேணும்னு சொல்லி. அப்ப என்ன செய்யறாங்க? தங்குங்க சொல்லி இயேசு அங்க தங்குறார். தங்கும் போது மீண்டுமாக அந்த பந்தியின் தெரியுங்களா மேசையில எல்லாரும் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து பிக்கும் போது இயேசுவை கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. They saw Jesus. Hallelujah. இன்னைக்கு நீங்கள் நானும் நிரப்பப்பட கர்த்தர் அவருடைய பந்தியிலே காண்பிக்க ஆரம்பிப்பார். He will show you. சொல்றேன், திருப்பி சொல்றேன், நீங்க யாரா இருந்தாலும் கர்த்தர் காண்பிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இங்க யாரு ஸ்தேவான் பார்க்கிறார்? இயேசு கிறிஸ்து நிற்கிறதை, வலது பாசத்தில் நிற்கிறதை அங்க பார்க்கலாம். கவனிங்கள், தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் சிங்காசனத்தில் அமருகிறவர். ஆனா அங்க இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறதை ஸ்தேவான் பார்க்கிறார். டிஃப்ரெண்ட், கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட். நவ் இது பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு பாருங்க, ஏன் நிற்கிறோன்னா நம்ம ஒரு ரெஸ்பெக்டில் நிற்போம். நம்ம ஒரு கணத்துக்கு நம்ம நிற்போம், நம்ம உட்கார்ந்து இருக்க மாட்டோம். யாராச்சும் வந்தாலும் ஒரு ரெஸ்பெக்ட் நம்ம என்ன செய்வோம்? எந்திரிப்போம். நம்ம ரெஸ்பெக்ட். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஸ்தேவான் தெரியுங்களா நிறைந்தவனாய் காணப்பட்டு அவருக்காக நிற்கும்படி ரத்த சாட்சி அங்கே நிற்க போறாரு. நிற்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஸ்தேவானுக்காக நிற்கிறார். ஒரு கணத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார் ஸ்தேவானுக்கு. இன்னொரு அர்த்தம் என்னவென்றால் ஆண்டவர் ஸ்தேவானை வர வைக்கும்படிக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இஸ் வெயிட்டிங் ஃபார் ஸ்தேவான். முடிஞ்சு உன்னோட லேப்பு, உன்னோட வாழ்க்கை முடிஞ்சு, உன்னோட கடைசி பாதை முடிஞ்சு, நான் காத்திருக்கேன். ஜீசஸ் இஸ் ஸ்டாண்டிங். வாப்பா வா, நான் காத்திருக்கேன். ஆண்டவர் ஸ்தேவானை காமிக்கிறார் இந்த காட்சியை. ஆமென். ஸ்தேவான் நிறைந்தவனாய் காணப்பட்டான். அந்த நிறைந்தவனாய் காணப்பட்டு காட்சிகளை பார்த்து ஸ்தேவானால கண்டெயின் பண்ண முடியல.
அதான் நான் சொல்றேனே, ஆவியிலே நிறைந்தவர்கள் வச்சுக்க முடியாது. 56 பயங்கரமான காரியம் நடக்குது, வாசிக்கிறீங்களா? அதோ ஸ்தேவான் என்ன செய்றாரு? லுக், see, பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. இவர் பார்த்தாரு, யாருமே பார்க்கல. ஆனா இவர் சொல்றாரு பாருங்கள்ன்றாரு. அதான் சொல்றேனே, நீங்க பார்க்கும்போது, ஆவியில் நிறைந்து நீங்க பார்க்கும்போது, பார்க்க நம்மால் வச்சுக்க முடியாது. you cannot contain that. ஏன் தெரியுங்களா? பாத்திரம் நிரம்பி வழியும். அல்லேலூயா. பாருங்கள், வாசிங்க. மனுஷகுமாரன் வலது பாசத்தில் என்னது நிற்கிறதை நான் காண்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். மீண்டுமாக சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே, ஆமென். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படியாக மற்றவங்க பார்க்காத காரியம் ஆவியானவர் நமக்கு பரலோக திறந்து காண்பிக்க ஆரம்பிப்பார். he will show things. ஏன் தெரியுங்களா? இதை நீங்க எழுதி கொள்ளுங்கள். யோவேல் 2:28 எழுதப்பட்டிருக்குது. ஆவியால் நிரப்பப்படுகிறவர்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம். அதுவும் எடுத்துட்டீங்களா? ஓகே, வாசிங்கப்பா. நீங்க சுறுசுறுப்பா இருக்கீங்க. ஓகே, குட். மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். ஊற்றுவேன், I will fill, ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, கண்டெயின் பண்ண முடியாது, சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். பாப்பார்கள். they will see, பாப்பார்கள். ஹல்லேலூயா. ஆவியில் நிரப்பும் போது ஆண்டவர் காட்சிகளும் வார்த்தைகளும் கொடுக்க ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. சரி, என்ன நடந்துச்சுன்னா, ஸ்தேவான் அப்படியாக ஆவியிலே நிரப்பப்பட்டு என்ன செய்றாருன்னா, இங்க தான் ஒரு அழகான காரியம் நடக்குது. ஸ்தேவான் வந்து நம்ம கையில் வந்து காஸ்பல் இருக்குது. காஸ்பல் மேத்யூ, மார்க், லியூக், ஜான். காஸ்பல் இயேசு கிறிஸ்துவோடைய கதைகள் இருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இயேசு இப்படிப்பட்டவர், இயேசு எப்படி பரிசுத்தர், இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவர், நமக்கு எல்லாம் வந்து நம்ம வந்து பாடமாக நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் ஸ்தேவானுக்கு இன்னும் காஸ்பல் கையில் கிடைக்கல. ஸ்தேவானுக்கு வந்து இன்னும் இயேசுவோட கதை தெரியும், அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக நடந்திருக்கு. ஆனால் ஸ்தேவான் அங்கே இருந்தாரா இல்லை நம்மளுக்கு தெரியாது. ஸ்தேவான் எல்லா காட்சியிலும் இருந்தாரா நமக்கு தெரியாது. ஆனால் சீடர்கள் இருந்தாங்க, the disciples were there. ஆனால் ஸ்தேவான் உடைய வாழ்க்கை, வாழ்க்கை நம்ம பார்க்கிறோம் வேதத்தில், அப்போஸ்தலருடைய நடவடிக்கையில். என்னன்னா, கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று சொல்லி, கிறிஸ்துவுடைய அவருடைய இருதயம் எப்படிப்பட்டது என்று சொல்லி, அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது சொல்லி, அவருடைய செயல் எப்படிப்பட்டதாக இருக்கும் சொல்லி ஸ்தேவான் கடைசி நிமிடத்தில், கடைசி வாழ்க்கையின் தருணத்தில் அவர் காண்பிக்கிறார். அப்போ கடைசி நாட்களில் ஸ்தேவான் அந்த கடைசி நிமிஷத்தில் இயேசுவை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். He started to reflect Jesus. இன்னொரு இயேசு கிறிஸ்து, அவரை போல் நாம் வாழ வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து ஸ்தேவான் வாழ்க்கையை காண்பிக்க ஆரம்பித்தார். He started to show Jesus. நிரப்பப்பட்டவர்கள் இயேசுவை காண்பிக்க ஆரம்பிப்பார்கள். ஆமென். என்ன நடந்துச்சு உங்களுக்கு காண்பிக்கிறேன், வாசிங்க. மீண்டுமாக 58 56 வாசிங்க. மனுஷகுமாரன் சன் ஆஃப் மேன். இது யார் தெரியுமா ரொம்ப பயன்படுத்துவா? யார் பயன்படுத்துவா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை மனுஷகுமார். அவருக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான, அவர் பிடிச்ச ஒரு வார்த்தை இயேசு கிறிஸ்து. எப்போதும் அவர் மனுஷகுமாரன், மனுஷகுமார்களை ரொம்ப நம்ம பார்ப்போம். மனுஷகுமார் என்று அவர் சொல்லி கொண்டு இருப்பார். ஸ்தேவானும் இயேசு போல பேச ஆரம்பிச்சிட்டாரு. மனுஷகுமாரன் நான் பார்க்கிறேன்னு சொல்லி சன் ஆஃப் காட் சொல்ல கிடையாது, கிங் ஆஃப் கிங் சொல்ல கிடையாது, சன் ஆஃப் மேன். தட் இஸ் த சன் ஆஃப் மேன். இவர் தான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, அவர் தான் சன் ஆஃப் மேன் சொல்லி ஸ்தேவான் அழகாக இயேசு கிறிஸ்து பேசினது போல பேச ஆரம்பிக்கிறார். அடுத்த வசனத்தை காமிக்கிறேன், 59வது வசனம். அப்பொழுது பாருங்க, இது வந்து கல்லடி எரியப்பட்டது தெரியுங்களா? இதெல்லாம் நடந்த பிறகு அப்பொழுது என்னது ஸ்தேவான் சொல்லுகிறார், 59வது வசனம். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்று, ரிசீவ் மை ஸ்பிரிட். யார் சொன்னா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில சொன்னாரு. அவரோட பேட்டர்ன் ஸ்தேவான் எடுத்துக்கிறாரு. எப்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில சொன்னாரோ, லார்ட் ஃபாதர் ரிசீவ் மை ஸ்பிரிட் சொல்லி ஸ்தேவான் இங்க சொல்ற, ஆண்டவரே என் ஆவியை எடுத்துக்கொள்ளுங்கப்பா. எல்லாம் ஸ்தேவான் கத்துக்கிட்டாரு. இயேசு போல நான் வாழணும், இயேசு என்ன சொன்னாரோ அதை நான் சொல்லணும், இயேசு என்ன செஞ்சாரோ அதை நான் செய்யணும்னு சொல்லி. இன்னொரு காரியம் உங்களுக்கு காமிக்கிறேன், 60வது வசனம். அவனோ
பாருங்க எல்லாம் கல்லடிக்கிறாங்க. ஆனா ஸ்தேவான் சொல்றார் ஒரு வார்த்தை, இவர்கள் மேல் பாவத்தை சுமத்தாதிரும். யார் சொன்னா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன வார்த்தை. பாருங்க கவனிங்க, இந்த லாஸ்ட் லேப்ல ஸ்தேவான் இயேசுவை போல அவர் மாற ஆரம்பித்தார். ஆமென். குணாதிசயம், அவருடைய குணாதிசயம், அவருடைய வார்த்தைகள், அவருடைய தெரியுங்களா கிரியை, ஆக்ஷன் அங்க வர ஆரம்பிக்கிறது. அதான் சொல்றேனே, நம்ம லைஃப் நிரப்பப்பட 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 கிறிஸ்து வெளிப்பட ஆரம்பிப்பார். அப்ப நம்ம பேசுறதெல்லாம் என்ன தெரியுங்களா இருக்கும்? நம்ம பேசும்போதெல்லாம் வார்த்தையை பேச ஆரம்பிப்போம். பேசுறதெல்லாம் வார்த்தை நடுவில் பேச ஆரம்பிப்போம். இல்ல வார்த்தை இப்படி போட்டிருக்குது, இல்ல வார்த்தை இப்படி சொல்லுகிற சொல்லி இந்த வார்த்தையிலே தெரியுங்களா இது நிரப்பப்படும் போது தான் இதை பேச ஆரம்பிப்போம். அல்லேலூயா. ஆமென். 57 வாசிங்களேன், நம்ம முடிக்க போறோம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருங்க, நான் முடிச்சிடுறேன். வாசிங்க 57. அப்பொழுது உரத்த சத்தமாயும், பாருங்க பார்த்தேன் பாருங்கன்னு சொல்லி அவருக்கு சொல்றாரு. சொன்ன கையோட எல்லாரும் கடுப்பாயி உரத்த சத்தமா என்ன செஞ்சாங்க? கூக்குரலிட்டு. இப்ப வந்து முதல்ல பல்லு கடிச்சாங்க, இப்ப காதுங்களை மூடினாங்க. ஆவியானவர் என்ன சொல்றாரு? தேவன் என்ன சொல்றாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? காதுள்ளவன் கேட்க கடவான். பாத்தீங்களா, இங்க காதை மூடுறாங்க. கடைசி நாட்கள் இதான் நடக்கும். அன்கம்ஃபர்டபுளான வார்த்தை வரும், காதுகள் மூடுவார்கள். காதுகளை மூடி, இன்னும் நாங்க கேட்கக்கூடாது, இவன் பார்க்கிறேன்றான் வேற. இப்ப காதுகளை மூடி அவங்க ஓடி, அவங்க முன்பதாக ஓடி, வாசிங்க, ஒருமனப்பட்டு. இதெல்லாம் ஒருமனப்பாடு வரும். பாய்ந்து நகரத்துக்கு புறம்பே தள்ளி. கவனிங்கள், இயேசு கிறிஸ்துவும் நகரத்துக்கு வெளியாக கொல்கோத்தால சிலுவையிலே அடிச்சாங்க. யூதர்கள் நகரத்துக்குள்ள இந்த மாதிரி காரியம் செய்ய மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? அவங்க எக்ஸிகியூஷன், அப்படின்னா ஒருத்தவங்க சாவடிக்கணும் தெரியுங்களா, இவங்க தீட்டுப்பட்டுட்டாங்க, இவங்க வந்து தேவனுக்கு விரோதமாய் செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி நகரத்துக்கு வெளியே தான் அவங்க என்ன செய்வாங்க? சாகடிப்பாங்க, கல் எறிஞ்சு சாவடிப்பாங்க. எல்லாம் நகரத்துக்கு வெளியே நடக்கும். கொல்கோத்தாவும் அப்படிதான் நகரத்துக்கு வெளியே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடித்தாங்க. இங்க ஸ்தேவானை நகரத்துக்கு வெளியே என்ன செஞ்சாங்க? வாசிங்க. புறம்பே தள்ளி கல்லெறிந்தார்கள். ஓகே, சோ கல்லெறிந்தார்கள். அங்க சாட்சிக்காரர், வாசிங்க. சாட்சிக்காரர் சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்திலே அருகிலே வைத்தார்கள். சவுலுடைய பேரை முதல் தடவை நாம் பார்க்கிறோம் இந்த இடத்துல. அவன் தேவனுடைய அசைவு வெளியே தள்ளி கல் அடிக்கலாம், வெளியே தள்ளலாம், வெளியே போன்னு சொல்லி தள்ளலாம். ஸ்தேவான் வெளியே போய் கல் அடிச்சு சாவடிச்சார்கள். எங்க போக முடியாத இடத்துக்கு தேவனுடைய பிரசனம் கடந்து போகிறது. யாருடைய இருதயத்துக்கு தெரியுங்களா? சவுல் என்ற பவுலுடைய இருதயத்துக்கு போகிறது. இப்போ இரத்த சாட்சி சாதாரண இரத்த சாட்சி அல்ல. வெளியே தள்ளினாலும் ஆனாலும் போக முடியாத இடத்துக்கு தேவன் கொண்டு போவார். அல்லேலூயா. ஆமென். ஆகையால் தேவ பிள்ளைகளே, ஸ்தேவான் கடைசியாக என்ன செய்கிறார்? அவர் முழங்கால் படியிட்டு, வாசிங்க 59, நான் முடிக்கிறேன். 59. கர்த்தராகிய இயேசுவே. கடைசி ரொம்ப சோகமான கதை தான். கல் எறிகிறாங்க, ஸ்தேவான் மேலே கல் ஒழுவுது. அவன் சொன்ன கடைசி பெயர் கர்த்தராகிய இயேசுவே. அவன் லார்ட் ஜீசஸ். அவன் கர்த்தராகிய இயேசுவே, லார்ட் ஜீசஸ். என் ஆண்டவர் நீங்க, என் கர்த்தர் நீங்க, லார்ட் ஜீசஸ். ஆமென், ஆமென். கடைசி மட்டும் அவன் கர்த்தருக்கு கர்த்தருக்கு நிறைந்தவனாய், கர்த்தருடைய பந்தியிலே இருக்கிறவனாய் காணப்பட்டான். ஏன் தெரியுங்களா? கடைசியில் அவன் நீல் பண்ணுறான். ஸ்தேவான் நீல் பண்ணுறாரு. when he knelt down, கடைசி பந்தி அவன் கர்த்தருடைய பிரசன்னத்தில் அவன் இருக்கிறான். ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகள், இந்த நாளிலே எவ்வளவு நம்ம கன்க்ளூஷன், எவ்வளவு நம்ம கர்த்தருடைய நிரப்புதல் நம்ம வாழ்க்கையில் வருகிறதோ அவ்வளோ நிறைய காரியம் சாகடிக்கப்படும். ஆமென். நிரப்ப நிறைய காரியம் சாகடிக்கப்படும். ஆமென். You will sacrifice a lot of things. அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா அது திருப்பியும் வெளியாகும். என்னோட கம்ஃபர்டபுள் ஆவியான கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார், அது அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா கிரியை செய்யாது. ஆனால்
நம்ம இடம் கொடுத்தோம் என்றால் நிறைய காரியத்தை அது சாகடிக்க ஆரம்பிக்கும். என்னுடைய உற்சாகம் என்ன தெரியுங்களா? உங்கள் உற்சாகப்படுத்துறது. இது முடிஞ்சோம் நல்ல பிரசங்கம் என்று சொல்லாமல் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்க ஆரம்பிங்கள். திங்க் வாட் ஷுட் ஐ பீன் டூயிங். நான் என்ன செய்யணும்? நான் இப்படி நிரப்புதலுக்கு இடம் கொடுக்க வேண்டும். என்னென்ன காரியத்தை நான் வேற காரியம் நிரப்பி கொண்டிருக்கிற நான் நம் கேள்வி கேட்க வேண்டும். ஆமென். கர்த்தர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார்.